வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளில் திடீர் திருப்பங்கள் நாளுக்கு நாள் வந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ குரூப் 4 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியில் தோல்வியை தழுவியிருக்காங்க. இதுதான் காரணம். ஸோ இவ்வளோ பேர் ஏன் இப்படி தோல்வி தழுவிருக்காங்க? குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் எதிர்பார்க்கப்படுற கட் ஆஃபை விட ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயாராகி கொள்வதற்கு என்ன ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்மாக என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரூப் 4 ரிசல்ட்டில் யாருக்கெல்லாம் வேலை இருக்குது, யாருக்கெல்லாம் வேலை கிடையாது, ஸோ என்ன கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும், என்ன மதிப்பெண்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத நான் இப்போ தெளிவாக எல்லாத்துக்குமே ஓப்பன் அப் பண்ணி தான் சொல்ல போகிறேன். ஸோ குரூப் 4 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சுங்க. கடினமான தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நிறைய பேர் ஃபெயிலு. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டர்லேருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ ஒரு காம்படிஷன்லேருந்து நிறைய பேர் வெளியே போனது இதுதான் முதல் தடவை. இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமில் வெளியேறி இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆழ்ந்த வருத்தத்திற்கு தெரிவிக்குது. ஸோ இளநிலை உதவியாளர், தட்டச்ச, கிராம நிர்வாக அலுவலர், பில் கலெக்டர், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த மாதிரி பணியிடங்களை குரூப் 4ல் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசி கம்யூனிட்டி பார்க்குறப்ப இந்த கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 249லேருந்து 235 வரைக்கும் ஓகேங்களா. இது எல்லாமே 300க்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா 225லேருந்து 230 ஓகேங்களா. இந்த மதிப்பெண்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்முங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாம் சொல்லலை, போஸ்டிங்கே கன்ஃபார்ம் ஓகேங்களா. அதே மாதிரி பிசி முஸ்லீம் கேட்டகரி ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 233 இந்த மதிப்பெண்களுக்கு மேலே கீழே ஒரு 2 மதிப்பெண்கள் முன்னப்பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கம்யூனிட்டிக்கு வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேறுபடும். இதில் வந்து நிறையா கேட்டகரியில் வராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 210லேருந்து ஓகேங்களா. ஸோ அது இந்த கம்யூனிட்டியில் வரப்போ 210லேருந்து வரும். ஆனால் ஒரு சிலருக்கு இதில் வந்து மாறும். ஸோ அவங்களுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி மற்ற மதிப்பெண்களை பொறுத்து வர பார்த்திங்கன்னா 200 கூட வரும், 210 வரும், 220 தான் லாஸ்ட். இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா 100% பணி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி கம்யூனிட்டி இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக போகிறப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதில் 190க்கு கூட வேலை கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் 2 மதிப்பெண்கள் 3 மதிப்பெண்கள் கூடலாம் குறையல, பெரிய லெவல் சேஞ்சஸ் வராது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எஸ்சி கம்யூனிட்டி நம்ம பார்த்துடலாம். ஸோ எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக 205ங்க, இதுதான் ஹையஸ்ட்னு வச்சுக்கலாம். மீதி எல்லாமே குறையும். ஸோ 185 வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்டிஎம், டெஸ்டிடியூட் அந்த மாதிரி கேட்டகரி போகிறப்ப 185 175 கூட போகும் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் குறையும். அதே மாதிரி எஸ்சிஏக்கு ஸோ இவங்களுடைய ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 தாங்க, 200லேருந்து 175 வரைக்கும் போகும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு இதோடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 195, இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 175 வரைக்கும் போகும், குறையும் ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, ஸோ இந்த டெஸ்டிடியூடோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே இவங்களுக்கு வந்து அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 190 தாங்க, 190லேருந்து 180 வரைக்கும் போகும், இன்னும் கூட 10 குறையும், 170 வரைக்கும் போகும். ஸோ இந்த மதிப்பெண்களை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக 100% உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம்டுங்க. எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. யாரையும் நீங்கள் கேட்கணும், கீழே கட் ஆஃப் மதிப்பெண்கள் கமெண்ட்டில் கேட்கணுன்னாலும் அவசியம் கிடையாது. போஸ்டிங் கன்ஃபார்ம். நண்பர்களே, குரூப் 4ல் பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. ஒரு 50% வந்து வாய்ப்புகள் இருக்குது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக. ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு சில தினங்களில் சான்றிதழ் சரிபார்ப்புக்குள்ள லிஸ்ட் அவுட் வெளியிட போகிறாங்க. அப்போ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆன பட்டியலை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.